கற்பனை செய்து பாருங்கள், ஒரு மாபெரும் ஞானியோட ரொம்ப ரகசியமான எந்த விதமான தணிக்கையும் செய்யப்படாத ஒரு தனிப்பட்ட நாட்குறிப்பை நீங்க படிக்கிறீங்க. ஆமா. அதுவும் உலகத்துக்கு அவங்க வழங்கின போதனைகளோ, தத்துவங்களோ இல்லாம, ஒரு சாதாரண மனுஷன போல நிலைகுலைந்து போன ஒரு தருணம். கரெக்ட். எந்த ஒளிவு மறைவும் இல்லாம அவரே பதிவு செய்த ஒரு பலவீனமான குறிப்பு உங்க கைகள்ல கிடைக்குது. நீங்க எங்களுக்கு பரிந்துரைத்து அனுப்பின அந்த மிகச்சிறப்பான குறிப்புகளை நாங்க படிக்கும்போது எங்களுக்கு ஏற்பட்ட முதல் உணர்வு இதுதான். ம். ஒரு ஆழமான வியப்பு, இல்லையா? நிச்சயமா. இன்னைக்கு உங்களுக்காக திருவருட்பிரகாச வள்ளலார் அருளிய அருள் விளக்க மாலையில இருக்கிற 47வது பாடலை தான் நாம ரொம்ப ஆழமா அலச போறோம். கண்டிப்பா. ஒரே ஒரு பாடல் தான். ஆனா இதுல மனித உளவியலோட வீழ்ச்சி, குற்ற உணர்வோட உச்சகட்டம், அப்புறம் பிரபஞ்சத்தோட கருணைன்னு அத்தனை பரிமாணங்களும் புதைஞ்சு கிடக்குது. அதாவது இத நாங்க கொஞ்சம் விரிவாக பார்ப்போம்னு எப்பவும் சொல்ற மாதிரி ஆரம்பிச்சாலும், இந்த பாடல் எனக்கு ரொம்ப பர்சனலா பட்டது. இவ்வளவு பெரிய ஆன்மீக நிலையில இருக்கிற ஒருத்தர் தன்னோட ஒரு பலவீனமான தருணத்தை ஏன் இவ்வளவு வெளிப்படையா பதிவு செய்யணும்? பாத்தீங்கன்னா, அதுதான் இந்த பாடலோட பெரிய பலமே. வள்ளலார் மாதிரியான ஒரு ஆன்மீக சிகரம் தன்னோட சறுக்களை இப்படி வெளிப்படையா சொல்றது ரொம்ப அபூர்வம். ஆமா, பொதுவா ஆன்மீக தேடல்ல இருக்கிறவங்கனாலே அவங்க எந்த சலனமும் இல்லாதவங்க, உணர்ச்சிகளை கடந்தவங்கன்னு ஒரு பிம்பம் இருக்கே. உண்மைதான். அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை நாமளே உருவாக்கி வச்சிருக்கோம். ஆனா உண்மையான ஞானம்ங்கிறது மனித உணர்வுகளை முற்றிலுமா மறுப்பதோ இல்ல அதை செயற்கையா அடக்கி வைக்கிறதோ கிடையாது. அந்த உணர்வுகளுக்கு ஊடே பயணிச்சு அதை கடந்து செல்றதுன்னு சொல்ல வரீங்களா? சரியா சொன்னீங்க. அதனாலதான் இந்த பாடலை நாம் ஒரு தத்துவ பாடலா பாக்குறத விட மனித மனசோட இருண்ட மூளைகளை வெளிச்சம் போட்டு காட்டும் ஒரு உளவியல் ஆவணமாவே அணுகணும். அதாவது ஒரு மேடையில நின்னுகிட்டு நான் எல்லாவற்றையும் கடந்து விட்டேன்னு சொல்றதை விட இது ரொம்ப நெருக்கமா இருக்கு. ஆமா, நானும் உங்கள போலவே உலக மாயையில சிக்கினேன். ஆனா அந்த ஆழமான இருட்டிலிருந்து நான் எப்படி மீண்டு வந்தேன்னு ஒரு நண்பனை போல அவர் சொல்லும்போது, இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ரொம்பவே ஒரு ஆழமான புரிதலை தரும். கண்டிப்பா. இப்போ அந்த வீழ்ச்சிய அவர் விவரிக்கிற விதத்துல இருந்தே நம்ம தொடங்குவோம். பாடலோட முதல் வரியில ஒரு மடந்தை வலிந்தணைந்து கலந்தகன்ற பின்னர் உளம் வருந்தி என் செய்தோம் என்று அயர்ந்த போது அப்படின்னு சொல்றாரு. இந்த வரிகளை படிக்கும்போதே ஒரு கணம் வருதுல்ல. ஆமா, எனக்குள்ள ஒரு விதமான பதைப்பதப்பே ஏற்படுது. உலக மாயை இல்லனா ஒரு இச்சை அவரை தழுவிச் சென்ற பிறகு ஐயோ நாம என்ன செய்து விட்டோம் அப்படின்னு அவர் மனம் வருந்தி சோர்வடைகிற அந்த தருணத்தை அவர் பதிவு செய்திருக்காரு. அதான் அந்த குற்ற உணர்வோட ஆழம். ஆமா, எனக்கு இங்க எழுற கேள்வி என்னன்னா, இவ்வளவு உயர்ந்த ஒரு ஆன்மீக நிலையில இருக்கிறவரு எப்படி இவ்வளவு ஆழமான ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகிறாரு? இது ஏதோ ஒரு சாதாரண மனுஷன் செய்யற தவறுக்காக படுற வருத்தம் மாதிரி தெரியலையே. நீங்க கேக்குறது மிக நுட்பமான ஒரு பார்வை. அந்த தீவிரத்தை புரிஞ்சுக்க நாம என் செய்தோம் என்றையர்ந்த போது அப்படிங்கிற அந்த சொற்றொடரோட உளவியல் செயல்பாட்டை ஆராயணும். அதாவது அந்த குற்ற உணர்வு எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்றீங்களா? ஆமா. ஒரு சாதாரண மனுஷன் ஒரு தவறு செய்யும்போது அவனோட குற்ற உணர்வு அந்த குறிப்பிட்ட செயலோடவே முடிஞ்சிடும். கொஞ்சம் வருத்தப்படுவான், அப்புறம் கடந்து போயிடுவான். ஆனா வள்ளலார் போன்ற ஒருத்தருக்கு அப்படி இல்ல. நிச்சயமா இல்ல. வாழ்நாள் எல்லாம் ஒரு மாபெரும் இலட்சியத்துக்காக தன்னையே செதுக்கிக்கிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு ஏற்படுற சறுக்கல் ஒரு சாதாரண தவறு கிடையாது. அது அவரோட இருப்பையே கேள்விக்குள்ளாக்குற ஒரு ஆழமான நெருக்கடி. ஓ, தன் வாழ்நாள் தவமெல்லாம் ஒரே நொடியிலே வீணாகிடுச்சோ அப்படிங்கிற ஒரு பேரச்சம். கரெக்ட். அது வெறும் செயலுக்கான வருத்தம் மட்டும் இல்ல. தன்னோட ஒட்டுமொத்த அடையாளமும் தான் இதுவரைக்கும் கட்டமைச்சு வச்சிருந்த அகங்காரமும் சுக்குநூறா உடையிற ஒரு தருணம் அது. இதை நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். பல தசாப்தங்களா தன்னோட ஒட்டுமொத்த உழைப்பையும் அறிவையும் கொட்டி ஒரு ரொம்ப பிரம்மாண்டமான வானளாவிய கட்டிடத்தை ஒரு கட்டிடக் கலைஞர் எழுப்புறாருன்னு வச்சுப்போம். நல்ல ஒப்பீடு, சொல்லுங்க. அந்த கட்டிடம் முழுமையா தயாரான பிறகு திடீர்னு அதோட அடித்தளத்திலேயே தான் செய்த ஒரு மிக மோசமான பிழை இருக்குன்னு அவர் உணரும்போது ஒரு உணர்வு வருமே, அது போலவா? அபாரமான உதாரணம். ஆமா, அது வெறும் ஒரு சின்ன கணக்கீட்டு பிழை கிடையாது. அது அவரோட ஒட்டுமொத்த வாழ்க்கையோட வீழ்ச்சி. அந்த அதிர்ச்சியில அவர் உறைஞ்சு போய் நிக்கிறது தான் இங்க அயழ்ந்த போது அப்படின்னு வள்ளலார் குறிப்பிடுறாருன்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமா. அந்த அடித்தளம் உடையும் போது அங்கே தப்பிக்க எந்த வழியுமே இருக்காது. மனித மனத்தோட மிகப்பெரிய சுமையான இந்த முழுமையான குற்ற உணர்வு ஒருவனை முற்றிலுமா முடக்கிடும். தான் ஒரு பாவி, தான் வீழ்ந்துட்டோம், இனி விடுவே இல்ல அப்படின்னு ஒரு இருண்ட அறையில மனம் தன்னைத்தானே பூட்டிக்கும் இல்லையா? ஆமா,
வள்ளலாரும் அந்த பிரபஞ்ச சக்திக்கு முன்னால தன்னுடைய ஆன்மீக பயணம் அத்தனையும் இழந்துட்டு ஒரு குற்றவாளிய போல முற்றிலும் நிலை குலைந்து நிக்கறாரு. எந்த ஒரு மனசும் ஈஸியா மீண்டு வர முடியாத ஒரு அதல பாதாளம் இது. அப்போ இந்த அதல பாதாளத்துல இருந்து இந்த அளவுக்கு ஒரு கடுமையான குற்ற உணர்ச்சியில இருந்து ஒரு மனித மனம் எப்படி வந்து மீண்டு வர முடியும்? இதுதான் நாம ஆராய வேண்டிய அடுத்த முக்கியமான விஷயம். ஏன்னா தர்க்க ரீதியா பார்த்தா அந்த சுமை அவரை முழுமையான மனச்சோர்வுக்குள்ள தள்ளி இருக்கணும். ஆனா இங்க நடப்பதே வேறையா இருக்கு. அந்த இருண்ட தருணத்துல இறைவன் எப்படி பதில் அளிக்கிறான்னு அவர் விவரிக்கிற விதம் நம்மளோட எந்த விதமான எதிர்பார்ப்புகளையும் சுக்குநூறாக்குது. ஆமா, அந்த வரிகளை நீங்க கவனிச்சீங்களா? கவனிச்சேன். பெருமடஞ்சேர் பிள்ளாய் என் கெட்டதொன்றும் இலை நம் பெருஞ்செயல் என்றனை தேற்றி பிடித்த பெருந்தகையே அப்படிங்கிறாரு. அதாவது, அறியாமை கொண்ட என் குழந்தையே, உனக்கு கெட்டது ஒன்றும் இல்லை, இதுவும் நம்முடைய மாபெரும் செயல்தான் அப்படின்னு இறைவன் அவரை தழுவிக் கொள்றதா சொல்றாரு. இந்த பதில்ல உள்ள தத்துவார்த்த முரணை நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கணும்னு தோணுது. உலகத்துல உள்ள பெரும்பாலான மதங்கள் தத்துவங்கள் எல்லாமே மனுஷன் தவறு செஞ்சா அதற்கான தண்டனையையோ இல்ல பரிகாரத்தையோ தான் வலியுறுத்துது. உண்மைதான். ஆனா இங்க பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்தோட உச்சகட்ட சக்தி அந்த தவற தன்னுடையதா பொறுப்பேத்துக்குது. அதான் நம் பெருஞ்செயல் அப்படின்னு இறைவன் சொல்றாரு. இது உன்னுடைய பலவீனம் அல்ல, இது என்னுடைய மாபெரும் திருவிளையாடல்னு இறைவன் சொல்லும்போது அங்க என்ன நடக்குது? அந்த மனுஷனோட மனசுல இருந்தா குற்ற உணர்வு அப்படிங்கிற ஒரு பெரிய மலை ஒரே நொடியில ஒரு சின்ன தூசியா மாறி காத்துல பறந்துடுது. இறைவன் இங்க வந்து மன்னிப்பு வழங்கல. மாறாக அவனுடைய குற்ற உணர்வையே முழுமையா ரத்து செஞ்சிடுறான். ஆனா ஒரு நிமிஷம், இதை நாம அப்படியே சுலபமா கடந்து போயிட முடியாது. இதுல எனக்கு ஒரு மிகப்பெரிய தர்க்க ரீதியான முரண்பாடு தெரியுது. என்ன முரண்பாடு? கேளுங்க. நாம செய்யற தவறுகள், நம்மளோட சறுக்கல்கள், மாயைகள் எல்லாமே இறைவனோட மாபெரும் செயல் இல்ல திருவிளையாடல்னு ஆயிடுச்சுன்னா, அப்ப மனிதர்களாகிய நம்மளோட பொறுப்பு என்னவாகுது? இது ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆமா, ஏன்னா இது மிக மிக ஆபத்தான ஒரு சிந்தனையா மாறிடாதா? நான் தப்பு செஞ்சேன், ஆனா அது என்ன செய்ய வச்சது அந்த பிரபஞ்ச சக்தி தான், அது அவனது செயல் அப்படின்னு பழிய தட்டி கழிக்கிற ஒரு தத்துவார்த்த கவசமா இத மனித மனம் பயன்படுத்திக்க வாய்ப்பு இருக்க? நீங்க சொல்றதோட ஆழம் எனக்கு புரியுது. மேலோட்டமா பார்த்தா இது வந்து கர்ம வினையிலேருந்து தப்பிக்கிற ஒரு குறுக்கு வழியா தான் தோணும். ஆனா இங்கதான் இந்த உளவியல் பொறிமுறையோட கால நேரத்தை, அதாவது அந்த டைமிங்க நாம மிக கூர்ந்து கவனிக்கணும். அந்த டைமிங் ஏன் அவ்வளவு முக்கியம்? இறைவன் எப்ப வந்து இது ஏன் செயல் அப்படின்னு சொல்றான்? தவறு நடந்துகிட்டு இருக்கும்போதா, இல்ல அந்த தவறிலிருந்து மனித மனம் இன்பத்தை கண்டுகிட்டு இருக்கும்போதா? கண்டிப்பா இல்ல. ஆமா, தான் செஞ்ச தவறை நியாயப்படுத்த மனித மனம் எந்த விதத்திலாவது முயற்சி செய்யற வரைக்கும் அந்த செயல் அவனுடைய கர்மாவாகவே, அவனோட பொறுப்பாகவே தொடரும். ஓ, அப்போ வள்ளலார் என்ன சொல்றாருன்னு கவனிச்சா, உளம் வருந்தி என் செய்தோம் என்ற இறந்தபோது அப்படின்னு சொல்றாரு. சரியா புடிச்சிட்டீங்க. அதாவது அந்த தவறின் முழு பொறுப்பையும் தான் ஏத்துக்கிட்டு தன்னுடைய சுயபலம்ங்கிறது ஒண்ணுமே இல்ல அப்படின்னு உணர்ந்து அவனோட அகங்காரம் முற்றிலுமா அழிஞ்சு உடைஞ்ச பிறகுதான் இறைவன் குறுக்கிடுறான். எனக்கு புரியுது. ஆக நாமும் நம்மளோட அடையாளத்தையும் அகங்காரத்தையும் கெட்டியா புடிச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் செயல்களும் அதற்கான விளைவுகளும் நம்முடையதுதான். ஆமா, 100க்கு 100 உண்மை. எப்போ அந்த நான் அப்படிங்கிற அடையாளம் முற்றிலுமா சிதைஞ்சு என்னால இனி ஒண்ணும் முடியாது அப்படிங்கிற ஒரு முழுமையான சரணடைதல் நிகழுதோ அப்போதான் அந்த செயலோட பொறுப்பை இறைவன் எடுத்துக்கிறான். இதான் கான்செப்ட். குற்ற உணர்வுனா உண்மையிலே என்ன? அது அகங்காரத்தோட இன்னொரு முகம்தானே? ஆமா, நான் வந்து ஒரு பெரிய ஆன்மீகவாதி, நான் எப்படி இந்த தவறை செய்யலாம் அப்படிங்கிற அந்த நினைப்பு தான் குற்ற உணர்வா மாறுது. மிக துல்லியமான பகுப்பாய்வு. அந்த நான் அழியும் போது குற்ற உணர்வும் அழிஞ்சிடுது. இறைவனோட நம்பரின் செயல் அப்படிங்கிற அந்த வார்த்தை அவனை தவத்திலிருந்து காப்பாத்த சொல்லப்பட்டதல்ல. அப்போ அவனது எஞ்சி இருக்கிற அகங்காரமான அந்த குற்ற உணர்வையும் முழுமையா அழிக்கிறதுக்காக சொல்லப்பட்டதுன்னு சொல்றீங்க. ஆமா, குற்ற உணர்வுங்கிறது மனுஷனை தேக்கி வைக்கிற ஒரு மிகப்பெரிய தடைக்கல். அதை தாண்டி அவன் நகரணும்னா அங்க ஒரு மாபெரும் விசை தேவைப்படுது. அந்த விசை தான் இறைவனோட இந்த அரவணைப்பு. ரொம்ப அழகா சொன்னீங்க. சரி, இப்ப அகங்காரம் அழிஞ்சிடுச்சு, குற்ற உணர்வும் நீங்கிடுச்சு, மனம் இப்போ முற்றிலும் வெறுமையா ஒரு தூய்மையான வெற்றிடமா இருக்கு. இயற்கை ஒருபோதும் வெற்றிடத்தை அனுமதிக்கிறது இல்லையே. ஆமா, அந்த வெற்றிடத்துல அடுத்து என்ன நிகழுது அப்படிங்கிறது தான் இந்த பாடலோட அடுத்த மாபெரும் பாய்ச்சல். அந்த பாய்ச்சல் அவர் எப்படி கொண்டு போறாரு? அது ஒரு பிரம்மாண்டமான காட்சி மாற்றமா விரியுது. திருமடந்தை மாறிருவர் என்னெதிரே நடிக்கச் செய்தருளி சிறுமையெல்லாம் தீர்த்த தனிச்சிவமே அப்படின்னு சொல்றாரு. அதாவது 2 தெய்வ பெண்கள் அவர் முன்னே தோன்றி ஒரு அற்புதமான நடனத்தை நிகழ்த்துறாங்க. ஆமா,
அதன் மூலமா அவர் மனசுல இருந்த சிறுமை இல்லனா தாழ்வு மனப்பான்மை முற்றிலுமா தீர்க்கப்படுது அப்படின்னு அவர் விவரிக்கிறாரு. இதுல இருக்கிற குறியீட்டை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஏன் 2 தெய்வ பெண்கள்? ஏன் ஒரு நடனம்? இங்கேதான் பாத்தீங்கன்னா இந்திய தத்துவ மரபோட மிக ஆழமான ஒரு கோட்பாடான இருமை நிலை, அதாவது டுவாலிட்டி உள்ள வருது. இந்த உலகம் எப்பவுமே இருமைகளால ஆனதுதான். இன்பம் துன்பம், ஒளி இருள், வெற்றி தோல்வி அந்த மாதிரி சொல்றீங்களா? ஆமா, எல்லாமே ஜோடிகளாதான் இயங்குது. அந்த 2 திருமடந்தையர் அப்படிங்கிறது இந்த இருமை நிலையத்தான் குறிக்குது. உலக மாயையில சிக்குவது ஒரு நிலைனா, அதிலிருந்து மீண்டு எழுவது மற்றொரு நிலை. ஆனா மனித மனம் எப்பவுமே இந்த 2ல ஒன்ன மட்டுமே தேர்ந்தெடுத்துட்டு மற்றொன்னு வெறுக்குது இல்லையா? கரெக்ட். ஒளிய விரும்பி இருள தவிர்க்க பாக்குது. ஆனா இறைவன் அவனுக்கு காட்டுற காட்சி என்னன்னா, இவை இரண்டும் ஒண்ணுக்கொண்ணு எதிரானவை கிடையாது. அது இரண்டும் சேர்ந்து நடத்துற ஒரு மாபெரும் பிரபஞ்ச நடனம் தான் இந்த வாழ்க்கை. இதை நான் ஒரு நடன அமைப்போட, அதாவது கோரியோகிராஃபியோட பொருத்தி பார்க்கறேன். ஒரு நடனம்னா அதுல வெறும் ஒற்றை அசைவோ இல்ல துள்ளலோ மட்டும் இருக்காது. நிச்சயமா நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். ஆமா, ஒரு நடனத்துல சுழற்சி இருக்கும், தரையை நோக்கி தாழும் வீழ்ச்சிகள் இருக்கும், மீண்டும் வானை நோக்கி எழும் பாய்ச்சல்கள் இருக்கும். தரையை நோக்கி தாழும்போது அது வீழ்ச்சி இல்ல, அது அடுத்த பாய்ச்சலுக்கான ஒரு ஆயத்தனம். ரொம்ப அருமையான ஒப்பீடு. அந்த ஒட்டுமொத்த நடன அமைப்பை பார்க்கும்போது அந்த ஒவ்வொரு அசைவும் எவ்வளவு முக்கியமானதுன்னு நமக்கு தெரியுது. அதுபோலவே தன்னுடைய வீழ்ச்சியும் அதிலிருந்து மீண்டெழுந்ததும் இந்த மாபெரும் பிரபஞ்ச நடனத்தோட இருவேறு அழகிய அசைவுகள் அப்படின்னு வள்ளலார் உணர்றாரு. ஆமா, அதனால ஏற்பட்ட அந்த விழிப்புணர்வு தான் தன்னுள் இருந்து சிறுமையை நீக்கியதுன்னு அவர் சொல்றாரு. இதுதான் இந்த பாடலோட மையப்புள்ளியே. அந்த சிறுமைங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது இல்ல? ரொம்பவே முக்கியம். சிறுமை அப்படிங்கிறது தான் ஒரு சிறியவன், தான் விழுந்துவிட்ட பாவி அப்படின்னு தன்னைத்தானே சுருக்கிக் கொள்ளும் ஒரு குறுகிய மனப்பான்மை. ம். அந்த பிரபஞ்ச நடனத்தை காணும்போது அவனுக்கு ஒரு மிகப்பெரிய உண்மை உரைக்குது. தன்னோட வாழ்க்கையில நடந்த அந்த வீழ்ச்சிங்கிறது அவனோட தனிப்பட்ட தோல்வி கிடையாது. அது பிரபஞ்சம் தன்னுடைய அகங்காரத்தை உடைக்க நடத்திய ஒரு சிறு நடன அசைவு. வா! அந்த பரந்த பார்வையை காணும்போது அவனது குறுகிய பார்வையும் தன்னைத்தானே தண்டிச்சுக்கிற சிறுமையும் அடியோடு ஒழிஞ்சிடுது. அவனது பார்வை இப்போ ஒரு பிரபஞ்ச அளவிலான பேரானந்தத்தை நோக்கி குவியுது. ஆமா, இப்ப பாடலோட களம் முழுமையா மாறிடுது பாருங்க. ஆமா, இந்த இடத்துல பாடலோட களம் மனித மனத்திலிருந்து முழுமையா பிரபஞ்சத்தோட மையத்திற்கு, அதாவது மணிமன்றத்திற்கு மாறுது. கருமடம் தீர்ந்தவரெல்லாம் போற்ற மணிமன்றில் காட்டும் நடத்தரசே அப்படிங்கிறாரு. மணிமன்றம்னா ஒளி வீசும் ரத்ன சபை, அதாவது சிற்றம்பலம். அங்கே அகங்காரம் மற்றும் கர்மவினை அப்படிங்கிற அறியாமை முற்றிலுமா நீங்கியவர்கள் போற்றி துதிக்கும்படி நடனத்தின் அரசனான நடராஜ பெருமான் காட்சி தர்றான். இதுவரைக்கும் உள்ள பயணம் ரொம்ப கழிவா இருக்கு. ஆனா இதன் பிறகு வர பாடலோட இறுதி வரியில தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமும் சற்று வியப்பான ஒரு கேள்வியும் எழும்புறது. அந்த இறுதி வரி என் பாட்டும் அணிந்தருளே அப்படிங்கிறது தானே? ஆமா, அதான் என்னோட கேள்வியே. பாடலோட ஆரம்பத்துல ஐயோ என்ன செய்து விட்டோம் அப்படின்னு தன்னை ரொம்ப தாழ்த்திக்கிட்டு சேத்துல விழுந்தவனை போல கதறியவரு எப்படி அடுத்த சில வரிகள்லயே நேரா மணிமன்றத்துக்கு போய் என் பாட்டும் அணிந்தருளே அப்படின்னு இறைவனிடமே உரிமையோடு கேட்கும் நிலைக்கு உயர்ந்தாரு. அது ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீ பெரிய பெரிய ஞானிகள் போற்றும் நடன அரசனா இருக்கலாம், ஆனா இந்த சாதாரண அடியவனோட பாட்டையும் நீ மாலையா அணிஞ்சுக்கணும் அப்படின்னு எப்படி ஒருத்தரால இவ்வளவு உரிமையா கிட்டத்தட்ட ஒரு கட்டளையை போல கேட்க முடியுது? குற்ற உணர்ச்சியில உழன்ற ஒரு மனுஷன் எப்படி ஒரே கணத்துல இறைவனுக்கே நிபந்தனை விதிக்கிற அளவுக்கு தன்னம்பிக்கை அடைகிறான்? இந்த மாற்றத்தை நாம அகங்காரத்தோட வெளிப்பாடாகவோ இல்ல திமிராகவோ பார்க்கவே கூடாது. இது தூய்மையான எந்த விதமான இடைவெளியும் இல்லாத முழுமையான பேரன்போட வெளிப்பாடு. இடைவெளி இல்லாத பேரன்புனா? இத புரிஞ்சுக்க நாம மறுபடியும் அந்த உளவியல் பொறிமுறைக்கு போகணும். குற்ற உணர்ச்சியோட இருக்கிறவனால ஒருபோதும் இறைவனிடம் இப்படி உரிமையா கேட்கவே முடியாது. அவனுக்கும் இறைவனுக்கும் நடுவுல எப்பவுமே ஒரு மிகப்பெரிய திரை இருக்கும். அம்மா, தப்பு பண்ணிட்டோங்கிற பயம் அந்த திரையை உருவாக்கும். கரெக்ட். ஆனா எப்போ இறைவன் உன் குற்றத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இது என் செயல் அப்படின்னு அவனை கட்டித் தழுவினானோ அப்போதே அவன் தூய்மையாகிட்டான். அவன் அத நான் அப்படிங்கிற அடையாளம் முற்றிலுமா அழிஞ்சிடுச்சு. ஓ, இப்போ அவன் இறைவனுக்கு அந்நியன் கிடையாது, அவன் இறைவனோட ஒரு பகுதியாகிட்டான். எக்ஸாக்ட்லி. அதாவது கடல்ல கலந்த ஒரு நீர்த்துளி தன்னை ஒரு சின்ன நீர்த்துளிய பாக்குறத விட்டுட்டு தானே அந்த கடல்னு உணர்ற அந்த தருணம்,
அங்கே ஏற்றத்தாழ்வுகள் இல்ல, யாசகம் கேட்பவன் வழங்குபவன் அப்படிங்கிற பேதங்கள் எதுவுமே இல்ல. அதேதான். அகங்காரம் இருக்கிற வரைக்கும் தான் இறைவனை நாம ஒரு தூரத்து சக்தியா, ஒரு எஜமானனா பாக்குறோம். அகங்காரம் அழிஞ்ச உடனே அங்க இருக்கிறது ஒரு ஆழமான நெருக்கம் மட்டும்தான். ம். ஒரு குழந்தை தன் அப்பா கிட்ட எப்படி எந்த தயக்கமும் இல்லாம உரிமையா ஒரு பொருளை கேட்குமோ அந்த உரிமை அது. ஆமா, நீ எல்லா ஞானிகளோட மாலையும் போட்டுக்கிற, இப்போ எல்லா குறைகளும் நீங்கி உன்னோட ஒன்றிவிட்ட என்னோட இந்த பாட்டையும் நீ அணிஞ்சிக்கணும் அப்படிங்கிற அந்த உரிமை ஆன்மீக பயணத்தோட உச்சக்கட்ட விடுதலையை குறிக்குது. ரொம்ப ஆழமான விளக்கம். மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடையிலான இடைவெளி முற்றிலுமா அழிஞ்ச நிலைய இந்த ஒரு வரி பிரமாதமா படம் பிடிச்சு காட்டுது. கண்டிப்பா. நீங்க எங்களுக்கு அளக்கல இந்த பாடல் வெறும் 8 வரிகள் தான். ஆனா அதுல எவ்வளோ பெரிய ஒரு பிரபஞ்ச பயணத்தை நமக்குள்ள கடத்தியிருக்கு. ஆமா, ஒரு முழுமையான தத்துவமே அதுல அடங்கியிருக்கு. ஒரு தனி மனுஷனோட அறியாமை கலந்த வீழ்ச்சி, அதனால அவனுக்கு ஏற்படுற இருத்தலியல் நெருக்கடி, அந்த நெருக்கடியின் மூலமா அவனது அகங்காரம் உடைகிறது. உடைந்த அந்த மனதை இறைவன் தன் மாபெரும் கருணையால அரவணைக்கிறது. அப்புறம் அந்த இருமை நிலையோட அழகிய நடனம். ஆமா, அந்த நடனத்தை அவன் உணர்ந்து தனது சிறுமையிலிருந்து விடுபடுறது, இறுதியா தன்னை தனித்த ஒரு மனிதனா பார்க்காம பிரபஞ்சத்தோட ஒரு பகுதியா உணர்ந்து இறைவனோடு இரண்டர கலப்பது. இப்படி ஒரு மனித ஆன்மாவோட முழுமையான பரிணாம வளர்ச்சியை நாம இதுல பார்த்தோம். இந்த பரிணாம வளர்ச்சி தான் ஒவ்வொரு மனுஷனுக்குமான ஆக பெரிய பாடம். வீழ்ச்சிங்கிறது முடிவல்ல, அத நாம அகங்காரத்தை இழந்து பிரபஞ்சத்தோடு ஒன்றிணைவதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படிங்கறத வள்ளலார் தன் சொந்த அனுபவத்தின் மூலமா நமக்கு தெளிவா புரிய வச்சிருக்காரு. ரொம்ப சரி. இந்த ஆழமான உரையாடலை முடிப்பதற்கு முன்னாடி இதை இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக இந்த மூலநூலோட கருத்துக்களிலிருந்து விரிவடையக்கூடிய ஒரு புதிய சிந்தனையை நான் முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க, அது என்ன சிந்தனை? இன்றைய நவீன காலகட்டத்துல நாம எல்லோரும் சுய முன்னேற்றம், தன்னம்பிக்கையை வளர்த்தல், நமது தனிப்பட்ட அடையாளத்தை வலுப்படுத்துதல் அப்படின்னு எந்நேரமும் நமது அகங்காரத்துக்கு மகுடம் சூட்டுற முயற்சியிலேயே ஓடிக்கிட்டு இருக்கோம். தோல்விகளை எப்படியாவது மூடி மறைச்சிட்டு நமது வெற்றிகளை மட்டுமே இந்த உலகத்துக்கு காட்ட விரும்புறோம். ஆமா, அந்த ஒரு முகமூடியை தான் நாம எப்பவும் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த பாடல் நமக்கு உணர்த்தும் உண்மை பாத்தீங்கன்னா முற்றிலும் நேர்மாறா இருக்கு. பிரபஞ்சத்தோட அந்த மாபெரும் நடனத்தோடு ஒன்றிணைய, நிம்மதியோட உச்சத்தை அடைய, நாம இவ்வளவு காலமா சிறுக சிறுக கட்டியெடுப்பிய அந்த சுய அடையாளம் அப்படிங்கிற அகங்காரத்தை முற்றிலுமா தகர்த்தெறிஞ்சிட்டு எந்த பாதுகாப்பும் இல்லாம முழுமையா சரணடைறது மட்டும்தான் ஒரே வழியா. ரொம்ப ஆழமான கேள்வி. நம்முடைய அடையாளங்களை வலுப்படுத்துறது நம்மள உண்மையிலேயே விடுவிக்குதா, அல்லது உலக மாயை அப்படிங்கிற அந்த வலைக்குள்ள நம்மள மேலும் ஆழமா சிக்க வைக்குதா? இதை சற்று நிதானமா சிந்திச்சு பாருங்க. உங்களின் அந்த தனிப்பட்ட தேடலோடு அடுத்த முறை மற்றொரு ஆழமான உரையாடல்ல நாம மீண்டும் சந்திப்போம்.